இன்னும் சில நிமிடங்களில் அவர் பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்று சேர்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்ட பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான கருதப்படக்கூடிய திருப்பரங்குன்றம் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி சாஷ்டாங்கமாக விழுந்து முருகனை வழிபட்டிருக்கிறார். இந்த நிலையில் அந்த இடத்தில் தற்போது பாதுகாப்பு கருதி பொதுமக்களுக்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வழிபாடு நடத்திய பிறகு தற்போது பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய மண்டேலா நகர் பகுதிக்கு சாலை மார்க்கமாக பிரதமர் நரேந்திர மோடி சென்று கொண்டிருக்கிறார். அங்கு இன்னும் ஒரு சில நிமிடங்களில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு வருகை தந்திருக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி சுமார் 4400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி அந்த திட்டங்களை தொடக்கி வைத்தார். குறிப்பாக சாலை மேம்பாடு, உட்கட்டமைப்பு, வானொலியுடைய ஒளிபரப்பு நிலையங்கள், இது மாதிரியான முக்கியமான திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டி அந்த திட்டத்தை தொடக்கியும் வைத்திருக்கிறார். அதன் நீட்சியாக அடுத்ததாக ஆன்மீக சொற்பொழிவாளர் சிந்துஜா நம்முடன் இணைகிறார். மேடம் வணக்கம். திருப்பரங்குன்றத்துடைய சிறப்பு என்ன? பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு அந்த இடத்துல சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காரு. அந்த கோவிலுடைய சிறப்பு என்ன? அதாவது அறுபடை வீடுகளுள் பாடி புகழ் பெற்ற முருகப்பெருமானுடைய ஸ்தலமாம் இந்த திருப்பரங்குன்றம் முதல் படை வீடாக போற்றப்படுகிறது. அதாவது எத்தனையோ அறுபடை வீடு இருந்தாலும் திருப்பரங்குன்றத்துக்கு தனி மேன்மை என்ன அப்படின்னா, பரம்னாலும் உயர்வு, குன்றுனாலும் உயர்வு. அப்படி உயர்வே உருவமான முருகப்பெருமானுக்கு கல்யாணம் நடந்த இடம் எது அப்படின்னு பார்த்தா திருப்பரங்குன்றம். இப்பேற்பட்ட அற்புதமான திருத்தலத்துலதான் முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் கல்யாணம் நடந்தது. அதனால இந்த திருத்தலத்தை மங்கள திருத்தலம் அப்படின்னு சொல்றோம். அப்பேற்பட்ட ஒரு பெருமை கொண்ட திருத்தலம். அதே மாதிரி இங்க ஒரு தனிச்சிறப்பு உண்டு. முருக பக்தர்களுக்கு ஏற்ற ஒரு திருத்தலம் இந்த திருப்பரங்குன்றம் தான். என்ன அப்படின்னா, நக்கீரருக்கு ஒரு துன்பம் வந்த போது, அந்த பூதம் பிடித்த போது அவர் ரிலீஸ் ஆன இடம் எப்படி அப்படின்னு கேட்டா, திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான போற்றி திருப்பரங்குன்ற முருகப்பெருமான் அவருக்கு கருணை மிகுந்து அவருக்கு திருவருள் பொழிந்தார். அப்போ நக்கீரர் பாடுறார், உலகம் உவப்ப வல நேர்பு திரிதிரு பலர் புகழ் ஞாயிறு அப்படின்னு பாடி அறுபடை வீடையும் தொடர்ந்து திருப்பரங்குன்றத்துல ஆரம்பிச்சு பாடி முடிச்ச உடனே தான் அவரை அந்த பூதம் விடுவித்தது. அதனால நக்கீரர் போன்ற முருக பக்தர்களுக்கும் ஏற்ற ஒரு திருத்தலமா இருக்கு. மற்ற திருத்தலங்கள் எல்லாமே முருகனுடைய வீரத்தையும் துறவையும் உபதேசத்தையும் போற்றும் போது திருப்பரங்குன்றம் இல்லற தர்மத்தையும் தேவர்களுடைய நன்றி கடனையும் காண்பிக்கக்கூடிய ஒரு திருத்தலமா இருக்கு. இங்க தனித்துவமான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மூலவர் விக்கிரகம் கல்லினால ஆனது கிடையாது, மாறா புழுதி மற்றும் சுதையினால ஆனது. அதனால மூலவருக்கு அபிஷேகம் பண்றது இல்ல, மாறா புனுகு மட்டுமே சாத்தப்படுகிறது. இது பாக்கி படைவீடுகளுக்கு இல்லாத ஒரு அபூர்வமான விஷயமா இருக்கு. இது ஒரு குடைவரை கோயில், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இங்கு சிவன், இந்த பரங்கிரிநாதர் மற்றும் விஷ்ணு பவளக்கனிவாய் பெருமாள், இவர்கள் 2 பேருக்குமே தனித்தனி சந்நிதி இருக்கு. ரொம்ப அற்புதமான திருக்கோவில். சைவ வைணவ ஒற்றுமைக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு. அரக்கர்களை அழித்து சினம் தடிந்து பெருமான் கருணையா இருக்காரு இந்த திருத்தலத்துல. அந்த கருணையான முகத்தை இங்க பார்க்கலாம். பரங்குன்றம்னா நான் சொன்னது போல பரம்னாலும் உயர்வு, குன்றுனாலும் உயர்வு. ஓம்ங்கிற பிரணவ மந்திர வடிவத்திலேயே இந்த திருத்தலம் இருக்கிறதா கொண்டாடுறோம். அப்படி அகஸ்தியர் போன்ற சித்தர்கள்லாம் வழிபட்ட ஒரு திருத்தலம். இப்ப 8ஆம் நூற்றாண்டுல பாண்டிய மன்னர்களால செதுக்கப்பட்டு இன்னும் பெருசா ஆக்கப்பட்ட கோவில் இது. மலையை கொடைஞ்சு உள்ள போக மூலவர் சந்நிதிகள் வெவ்வேறு நிலைகள்ல இருக்கும். அற்புதமான கருவறை சுவர்கள்ல துர்கை, கற்பக விநாயகர் எல்லாமே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு இடம் இந்த திருப்பரங்குன்றம். முருகப்பெருமானுடைய கைவேலால பூமியை பிளந்து இங்க தீர்த்தம் உருவாக்கினதா கொண்டாடுகிறார்கள். அதே மாதிரி இங்க நீராடுவது கங்கையில நீராடுவதற்கு சமம் அப்படின்னு இந்த தீர்த்தத்தினுடைய மேன்மை போற்றப்படுகிறது. மீன்களுக்கு பொறி போடுறது இங்க ரொம்ப முக்கியமான விஷயமா கொண்டாடப்படுகிறது. இப்பேற்பட்ட முருக பக்தர்களுடைய மூச்சு காற்றாம் இந்த திருப்பரங்குன்ற திருத்தலத்துல நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இங்கு வருவது ஒரு பெரிய சிறப்பான செய்தி. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, பிரதமர் ஒருத்தர் திருப்பரங்குன்ற முருகப்பெருமான தரிசிக்க வருது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை.
என்று சொல்லப்படுகிறது. அப்படி இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய பெருமையை தேசிய அளவில் உலக அளவில் இது நிச்சயமாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கும் அப்படிங்கறத சந்தேகம் இல்ல. ஏற்கனவே காசி தமிழ் சங்கமம், கோவில் வழிபாடுகள், தமிழை பற்றின தீராத தாபம் கொண்டவராதலால இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய தரிசனம் இன்னும் மேன்மேலும் விசேஷம் கொண்டதாக அமைந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். பரங்கிரி முருகன் பரதிச கோலம் வர பார்த்து பார்த்து பாடி கொண்டாடுவோம், நாம் பார்த்து பார்த்து பாடி கொண்டாடுவோம். வேலை கொண்ட கையினிலே கைத்தடியும் பிடித்து கொண்டு, வேலை கொண்ட கையினிலே கைத்தடியும் பிடித்து கொண்டு வீரபாகு துணை இருக்க பவனி வருகிறார் முருகன். திருப்பரங்குன்றத்து பெருமானை பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் தரிசித்த போது நாமும் உள்ளம் குளிர தரிசிப்போம். நன்றி. பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் மேற்கொண்டிருக்காரு. கங்கை கொண்ட சோழபுர கோவிலையும் தரிசனம் மேற்கொண்டிருக்காரு. இந்த மாதிரி கோவில்களில் தேர்ந்தெடுப்பதில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன, இதில் இருக்கக்கூடிய தனித்துவங்கள் என்ன ஒவ்வொரு கோவிலுக்கும்? நிச்சயமா, அதாவது ஒரு கோவில் இப்ப அவர் பார்க்கக்கூடிய கோவில் எல்லாமே ஏதோ 10 வருஷத்துக்கு முந்தின கோவில், 20 வருஷத்துக்கு முந்தின கோவில் இல்ல. இது எல்லாமே பாரம்பரியமாக யுகம் யுகமாக போற்றி பூஜிக்கப்படக்கூடிய கோவில்கள். உங்களுக்கு தெரியாதது இல்ல. இந்த கோவில்கள் அனைத்துமே ஒரு 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 உள்ளுணர்வு படியே ஒரு காந்த சக்தியை, ஒரு திருவருளை வாரி பொழியக்கூடியதான கேந்திரங்கள் என்று சொல்லலாம். அதனால ஒரு யுகம் யுகமாக கடந்து நிற்கக்கூடிய, விஞ்சி நிற்கக்கூடிய இந்த திருக்கோவில்களுடைய தரிசனம் ஒரு பாமரனுக்கே தேவை எனும் போது பாரத பிரதமர் அவர்கள் இந்த நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியவர். அவர் இந்த சுவாமி தரிசனம் செய்வது அவருக்கு ஆத்ம லாபத்தை நிச்சயமாக அளிக்கும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை. ஏன்னா ராமநாத சுவாமி கோவில நம்ம ராமரே பூஜை பண்ணார். அதே மாதிரி திருப்பரங்குன்றம் நக்கீரருக்கே திருவருள் வழங்கப்பட்ட ஒரு அற்புதமான தலம். அதனால இப்பேற்பட்ட திருத்தலங்களுக்கு பாரத பிரதமர் செல்வது நாம எல்லாரும் செல்வதற்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக அப்படின்னு சொல்லலாம் என்று எனக்கு என் நெஞ்சம் அகமகிழ்வு கொள்கிறது. இந்த குடவரை கோவிலுடைய சிறப்பு என்ன மேடம்? அதாவது குடவரை கோவில்கள் எல்லா இடத்துலயும் இருக்காது. இந்த குடவரை கோவில்களுடைய மேன்மை அப்படின்னா உங்களுக்கு தெரியாதது இல்ல. குடவரை இந்த மலையை குடைந்து கோவில் கட்டக்கூடியது. அதனால இந்த திருப்பரங்குன்றத்தை பொறுத்து இந்த குடைவரை கோவில், இந்த ராக் கட் அப்படிம்போம் இல்லையா, அது வெறும் கட்டிடக்கலை மட்டும் இல்ல, ஆன்மீக தத்துவத்தினுடைய ஒரு வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம். பாக்கி கோவில்கள்லாம் செங்கல்லாலேயோ ஒரு கல்லு மேல ஒரு கல்லு வச்சோ அப்படி இருக்கும். ஆனா இந்த திருப்பரங்குன்றம் அகழ்வரை முறையில ஒரு முழுமையான மலையையே கொடைஞ்சு உருவாக்கப்பட்டிருக்கு. இது இறைவனுக்கும் இயற்கைக்கும் நடுப்புற பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பு. கடவுளும் இயற்கையும் வெவ்வேறு இல்ல. கடவுளே இயற்கை, இயற்கையே கடவுள். மலையே சிவனாகும், மலையே முருகனாகும். நம்ம பார்ப்போம் திருவண்ணாமலைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா சொல்லுவோம், மலையில சிவன் இருக்கிறதுக்கும் மலையே சிவனா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்படின்னு. அதேதான் இங்க மலையில முருகன் இருக்கார், மலையே முருகனா இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பொதுவா அந்த கோவிலினுடைய ஒரு மூலவர் தான் இருப்பார். வழக்கமா ஒரு கோவில்ல ஒரு மூலவர் தான் இருப்பார். இங்க ஒரே குடைவரைக்குள்ள 5 சுவாமி, சிவன், விஷ்ணு, விநாயகர், முருகன், துர்கை, 5 தெய்வங்களுக்கும் தனித்தனி சந்நிதிகள் செதுக்கப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு குடைவரைக்குள்ள 5 சுவாமிக்கு. அதாவது அதுல மாத்திரம் இல்லாம மூலவர் முருகப்பெருமான் மலையோடு ஒட்டின சுதையா மண்ணால ஆனவரா இருக்கிறதுனால அவருக்கு திருமஞ்சனம், நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், அவருக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் கிடையாது. இந்த பாறையினுடைய புனிதத்தை காக்க முன்னோர்கள் கையாண்ட ஒரு முறையாகும். பாண்டியர் காலத்து கலைத்திறனுக்கு சான்றாக இந்த கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி முருகப்பெருமான் அசுரர்களை ஜெயிச்சு இந்திரன் மகளான தெய்வானைய மணக்கோலத்துல அமர்ந்து அருள்பாலிக்கக்கூடிய ஒரு திருத்தலமா இந்த திருப்பரங்குன்றம் கோவில் இருக்கு. ஒரே பாறையில சிவனும் விஷ்ணுவும் பக்கத்துல இருக்கிறது, ஹரியும் சிவனும் ஒண்ணு என்பதை காமிக்கக்கூடியதா இருக்கு. ஆயிரக்கணக்கான வருஷமா இயற்கை சீற்றங்களை தாண்டி ஒரு கோவில் கம்பீரமா இருக்கிறது அப்படின்னா அதுக்கு இந்த திருப்பரங்குன்றம் கோவில் ஒரு அற்புதமான உதாரணமாக இருக்கிறது. சிந்துஜா, நான் காயத்ரி பேசுறேன். ரொம்ப அழகா இப்போ இந்த கோவிலோட சிறப்புகள் என்ன அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க. நம்ம நிறைய தருணங்கள்ல முருகன் பத்தி பேசியிருக்கோம். இதுல நீங்க குறிப்பிட்டு சொன்ன மாதிரி முருகன் கல்யாண கோலத்துல இருக்கிறாரு இல்லையா? அப்ப அந்த கல்யாண கோலம் அப்படிங்கறதே ஒரு கூடுதல் சிறப்பாக தான் இருக்கும். அதனாலயும் இந்த தலத்திற்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கு. சூரபத்மனுடைய வதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அந்த கனெக்டிவிட்டியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நிச்சயமா,
அதாவது அறுபடை வீடுகள்ல இந்த திருப்பரங்குன்றம் முருகனுக்கு கல்யாணம் ஆன ஒரு இடம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வள்ளிய முருகன் கல்யாணம் செய்து கொண்டது குறவர் குல வழக்கப்படி. ஆனா இங்க வந்து ஒரு அக்னி சாட்சியாக மணந்து கொண்ட திருத்தலம் இந்த திருப்பரங்குன்றம். அதனால இந்த திருப்பரங்குன்றத்துக்கு அதனால ஒரு தனி ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. அதே மாதிரி இந்த திருத்தலத்துலதான் வீரபாகு வந்து சண்டை போட்டதை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா வீரபாகு மாப்பிள்ளை தோழனாக வருகிறார். அப்படிதான் முருகன் வந்து கல்யாண கோலத்தோட வந்து தெய்வானைய கல்யாணம் பண்ணிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் தெய்வானை யார் அப்படின்னு. தெய்வானை மகாவிஷ்ணு திருமாலினுடைய பொண்ணு. 2 சொட்டு கண்ணீர் விடுகிறார். அதுல ஒரு சொட்டு கண்ணீர் அமிர்தவல்லி, ஒரு சொட்டு கண்ணீர் சுந்தரவல்லி. அந்த அமிர்தவல்லி தான் தேவசேனா, இன்னொரு சொட்டு கண்ணீர் அந்த சுந்தரவல்லி தான் வள்ளியா வரா. அப்போ இந்த அமிர்தவல்லியினுடைய தவத்திற்கு 1000 ஆண்டுகளாக அவள் தவம் செய்த அந்த பக்திக்கு இறங்கி முருகப்பெருமான் அவளை ஆட்கொள்கிறார். இந்த திருத்தலத்துல அவளுக்கு கல்யாணம் நடக்கிறது. அப்படி பரங்கில் முருகன் இங்கு பரதேச கோலம் வரான்னு அந்த கோலத்தோட கல்யாண கோலத்தோட மாப்பிள்ளை கம்பீரத்தோட வந்து இருந்து கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய காட்சி திருப்பரங்குன்றத்துக்கே உரித்தான ஒரு தனித்தன்மையான காட்சி. இந்த படை வீடுல மட்டும்தான் வருஷத்துக்கு 3 முறை சூரசம்ஹாரம் வைபவம் நடக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனுடைய சிறப்பு என்ன செஞ்சுச்சா? அதாவது இந்த ஹலோ சொல்லுங்க செஞ்சுதா, கேக்குதா? இதாவது இந்த சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது எல்லா திருத்தலையுமே நம்ம கொண்டாடுவோம். ஆனா திருப்பரங்குன்றத்துல இந்த சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு தரம் இல்லாம 3 முறை நடக்கக்கூடியது. அது வந்து எப்பப்போ அப்படின்னா கந்தசஷ்டி நேரத்துல வரும், ஐப்பசி மாசம். இது வந்து எல்லா கோவிலையும் நடக்கக்கூடிய முதன்மையான சூரசம்ஹாரம். அப்ப எப்படி 6 நாள் விரதம் இருந்து 6ஆம் நாள் மாலையில முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் பண்ணக்கூடிய நிகழ்வு இருக்கும். இது குறிக்கக்கூடியது தீமையை அழிச்சு நன்மை நிலைநாட்டுறதா. அடுத்தது 2வது தைப்பூச திருவிழாவின் போது நடக்கும். திருப்பரங்குன்றத்துல தைப்பூசத்தும் போது ஒரு சின்ன சூரசம்ஹாரம் நடக்கும். காரணம் ஏன் மறுபடியும் 2வது சூரசம்ஹாரம் அப்படின்னா, தைப்பூசம்ங்கிறது முருகப்பெருமானுக்கு ஞானவேல் கிடைச்ச நாள். அசுரர்களை அழிக்க தயாராகக்கூடிய விதமா, அதனுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய விதமா சம்ஹார நிகழ்வு இருக்கும். அதனால அந்த தைப்பூசத்தன்னைக்கு முதல்ல என்ன பார்த்தோம், கந்தசஷ்டி போது அந்த ஐப்பசி மாசத்துல நடந்தது. அடுத்தது 2வது தைப்பூச திருவிழா அந்த தை மாசத்துல நடந்தது. அடுத்தது பங்குனி உத்திரம் போது நடக்கும். பங்குனி மாசத்துல திருப்பரங்குன்றத்தினுடைய மிக முக்கியமான திருவிழா இது. பங்குனி உத்திர திருவிழாவின் போதுதான் முருகனுக்கும் தேவானைக்கும் கல்யாணம் நடக்கும். நீங்க கேட்கலாம், சரி கல்யாணம் தானே நடக்கும், இப்ப ஏன் சம்ஹாரம் அப்படின்னு கேட்டா, கல்யாணத்துக்கு முன்னாடி அசுரர்களை ஜெயிச்சு தேவர்களை காத்த வீரத்தை காட்டக்கூடிய விதமா கல்யாணத்துக்கு முந்தின நாள் சம்ஹாரம், அதுக்கப்புறம் தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். அதனால சம்ஹார நிகழ்வு முடிச்சதுக்கு அப்புறம் சம்ஹாரம் முடிச்ச மறுநாளே வெற்றி வீரனா தெய்வானைய கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு தருணம். அதனால 3 முறை இது ஏன் இருக்கு அப்படின்னு கேட்டா, நம்ம வந்து நிறைய 3 விஷயம் நம்மளோட லிங்க் ஆனதுப்பா. அதாவது மனிதர்களுடைய அறியாமை, அதாவது நம்ம சொல்லுவோம் ஆணவம், கண்மம், மாயை அப்படிம்போம். அப்போ இது ஒரு முறை அழிச்சா போறாது, மறுபடியும் எழுந்துக்கும், அதை மறுபடியும் தட்டி வைக்கணும். இப்ப இறைவன் மீண்டும் 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 எழுந்து ஆணவத்தை அழிக்க ஒரு முறை, மலத்தை அழிக்க ஒரு முறை, கண்மத்தை அழிக்க ஒரு முறை, மாயை அழிக்க ஒரு முறைன்னு 3 முறை வர. இதே மாதிரி திருப்பரங்குன்றம் மங்களத்தலம் அப்படிங்கறதுனால இங்க வீரமும் இருக்கும், காதலும் இருக்கும். அதனால ஒரு முக்கிய பருவ காலத்திலேயும் முருகனுடைய வீரத்தை கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். திருப்பரங்குன்றத்துல சம்ஹாரம் முடிஞ்ச உடனே முருகப்பெருமான் சில கோபமாவே இருக்க மாட்டார். அப்படியே திருப்பரங்கிரி நாதரா அமர்ந்த கோலத்துல சாந்தமா இருப்பார். இப்படி அற்புதமான வைபவம் வருஷத்துக்கு 3 முறை நடக்கக்கூடிய சூரசம்ஹாரம். நிறைய விரிவான தகவலை பகிர்ந்து காயத்ரி மற்றும் சிந்துஜா, இருவருடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி.